ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துக்கிறேன். தேவஜனமே, இது சபைகளுக்கு மிக முக்கியமான நாளாக கொண்டாடப்படுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து பெத்தானியாவில் இருந்து அவருடைய ஊர்வலத்தை ஆரம்பித்தார். இன்றைக்கி சபைகளில் கிறிஸ்துவுடைய பவனியை நினைவு கூறும்படியாக வருஷம் இதை நம்ம நினைவு கூறுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊர்வலத்தை பெத்தானியாவிலிருந்து ஆரம்பித்து எருசலேம் ஆலயத்தில் நிறைவு செய்தார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் அற்புதங்களை அடைந்தவங்க, அற்புதங்களை கேள்விப்பட்டவங்க இந்த ஊர்வலத்தில் கலந்துக்கிட்டாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை மத்தேயு புஸ்தகம், மார்க்கு, லூக்கா, யோவான் போன்ற நற்செய்தி நூல்களை வாசிக்கிறோம். அவர் ஏராளமான நன்மைகளை செய்தார். குருடர்களை பார்க்க செய்தார், செவிடர்களை கேட்க செய்தார், ஊமையர்களை பேச செய்தார், குஷ்டரோகிகளை குணமாக்கினார், மரித்தவர்களை கூட உயிரோட கூட எழுப்பினார். எங்கும் நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்தார். இவரை குறித்து கேள்விப்பட்ட ஜனங்க அவரை ஏராளமாக பின்தொடர்றாங்க. எப்போ நடக்குது அப்படின்னு சொன்னால், பஸ்கா பண்டிகைக்கு ஆயத்தமான நாட்கள். இந்த பஸ்காவுக்காக அந்த சுற்றி இருக்கிற தேசத்தாருடைய எல்லா யூதர்களும், இஸ்ரவேலர்கள் அந்த பண்டிகையை கொண்டாடுவதற்கு கிட்டத்தட்ட வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க 10 லட்சம் பேருக்கு மேலே அங்கே வருவாங்களாம். அப்போ யார் இந்த இயேசு கிறிஸ்து? 5 அப்பம் 2 மீனை ஆசீர்வதித்து 5000 புருஷர்களுக்கு மேலே போஷித்து 12 கூட எடுக்க செய்தவர் யார்? லாசருவை உயிரோடு கூட 4வது நாள் எழுப்பினது யார் அப்படின்னு சொல்லி இவருடைய அற்புதங்களை குறித்து கேள்விப்பட்ட ஜனங்க இவரை பின்தொடர ஆரம்பிக்கிறாங்க. இவர் கழுத மேலே ஏறிக்கொண்டு பவனி வருகிறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு புஸ்தகம் 21வது அதிகாரம் 4வது 5வது வசனம். இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள் என்று தீர்க்க தரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்திற்கு வருகிறார் என்று சீயோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள். சீயோன் குமாரத்திகள் அப்படின்னா அவருடைய ஜனம், அவருடைய ஊழியக்காரிகள், அவருடைய ஊழியக்காரர்கள், அவருடைய ஜனங்களை குறிக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய முதல் வருகை இழந்து போனதை ரட்சிக்கவும் மீட்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். அவருடைய முதல் வருகை ரட்சிக்கிறதற்காக வந்தார். பாவிகளை ரட்சிக்கிறதற்காக, நன்மை செய்வதற்காக, அற்புதங்களை செய்வதற்காக, மன்னிக்கிறதற்காக வந்தார். அதனால தான் சகரியால இவரை குறித்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி இது எல்லாம் நடந்தது. அவர் சாந்த குணம் உள்ளவராய் அவர் வந்தார். பொதுவாக ஒரு ராஜா தேசத்தை சமாதானத்தோட கூட விசாரிக்கிறதற்கு கழுதையின் மேலே ஏறிக்கொண்டு வருவார்களாம். நீங்கள் சாலமோனை குறித்து அவருக்கு அபிஷேகம் பண்ணும் பொழுது, ராஜாவா தாவீது அபிஷேகம் பண்ணும் பொழுது அவரை ஒரு கோவேறு கழுதை மேலே ஏறி அவரை கொண்டு வந்தாங்க. ஒரு ராஜா தேசத்தை அன்போடு கூட விசாரிக்கும் பொழுது கழுதையின் மேலே ஏறி வருவார்கள். அப்படி தான் அவர் வருகிறார். இவருடைய அற்புதங்களை குறித்து கேள்விப்பட்ட ஜனங்க வாயார புகழ்றாங்க. வாசிக்கலாம். முன்னடப்பாரும் பின் நடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா சொல்லி ஆர்ப்பரிக்கிறாங்க. அந்த யூத ஜனங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு காலகட்டங்கள்லையுமே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை சத்துருக்களுடைய கையில் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் ஒரு தீர்க்க தரிசியை எழுப்புவார். எலியாவை போல, எலிசாவை போல, ஒரு தீர்க்க தரிசியை தெபோராவை போல, சிம்சோனை போல அந்தந்த காலகட்டங்களில் ஒரு தீர்க்க தரிசியை எழுப்பி அந்த சத்துருக்களுடைய கையில் இருந்து விடுவிப்பார். இந்த ஜனங்க என்ன நினைக்கிறாங்க, ரோம சாம்ராஜ்யத்தில் இப்போ அவங்க அடிமைகளாக இருக்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசி, இந்த ரோமர்களுடைய கையில் இருந்து நம்மளை விடுவிக்க போகிறார் அப்படின்னு சொல்லி கர்த்தரின் நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, ஓசன்னா அப்படின்னு சொன்னால் ரட்சியும், ரோமருடைய கையிலேருந்து நம்மளை விடுவிக்க போகிறான்னு சொல்லி துதிக்கிறாங்க. இதே நம்ம வர வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடேவை அனுசரிக்க போகிறோம். இந்த 4-5 நாட்களுக்குள்ளாக ஜனங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு? ஜனங்க சொல்கிறாங்க, இவரை சிலுவையில் அறையுங்க,
பரபாசையோ எங்களுக்கு விடுதலை செய்யுங்க. ஆசாரியர்கள், பரிசேயர்கள், வேத பாரகர்கள் பொறாமப்படுறாங்க. உலகமே இவருக்கு பின்னாடி போயிருச்சா அப்படின்னு வயிற்றில் அடிச்சுக்கிற அளவுக்கு அவரை பார்த்து பொறாமப்பட்டாங்க. அப்போ இந்த பரிசேயர்கள், ஆசாரியர்கள் ஜனங்களை ஏவி விடுறாங்க, இவர் உங்களை காப்பாற்ற மாட்டார். இவருடைய உபதேசங்கள் எப்படி இருக்குது? பழைய ஏற்பாட்டு காலத்தில் சத்துருக்களை பகைக்கணும். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு? ஒரு கணத்தில் அடித்தா இன்னொரு கணத்தை காட்டணும், சத்துருக்களை நேசிக்கணும், உங்களை துன்பப்படுத்துகிறவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். இவர் எப்படி உங்களை ரட்சிப்பார்? இவருக்கு விரோதமான பொய் சாட்சிகள் எழுப்பப்படுது, இவரை காட்டி கொடுக்குறாங்க. இதை நம்ம புனித வெளியில் நம்ம தியானிப்போம். தேவஜனமே, முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஆராதிக்கிறாங்க, அவரை புகழ்கிறாங்க. இது முதல் வருகையில் சாந்த குணம் உள்ளவராய் ரட்சிக்கிறதற்காக வந்தார். எந்த ஒரு நிகழ்வுமே, புதிய ஏற்பாட்டு நிகழ்வுகள் எல்லாமே பழைய ஏற்பாட்டு காலகட்டங்களில் ஒரு நிழலாட்டமாக நம்ம பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படுகிற அதே நிகழ்வு நீங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கும்பொழுது, ஆபிரகாம் தன்னுடைய மகனை மோரியா மலைக்கு கழுதைக்கு மேலே மகனை ஏற்றி கொண்டு போவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொல்கதா மலைக்கு கொண்டு போகப்படுவார். அவரும் ஈசாக்கு எப்படி தன்னுடைய தலையில் தான் பலியாகுவதற்கு விறகு கட்டைகளை சுமந்து கொண்டு போகிறாரோ, அதே போல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் சிலுவை மரத்தை தூக்கிட்டு கொல்கதா மலைக்கு போகிற நிகழ்வை நம்ம அப்படியே பார்க்க முடியும். அதே போல் இன்னைக்கு நம்ம நடக்கிற கிறிஸ்துவின் பவனியை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். இது அப்படியே கிறிஸ்துவோடைய பகிரங்க வருகைக்கு அப்படியே ஒத்துமையாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து முதல்ல வரும்பொழுது ஜனங்க ஆர்ப்பரித்தாங்க. அதே போல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வரும்பொழுது 1000-10,000 தேவதூதர்களோட வருவார் என்று வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம். தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்த வான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெத்தானியாலேருந்து ஊர்வலம் வரும்பொழுது அநேகம் ஜனங்கள் அவரை துதித்தாங்க. அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நியாயம் தீர்க்க வரும்பொழுது 1000 பரிசுத்தவான்களோட கூட அவர் வருவார். அவர் வரும்பொழுது அவர் எதுக்காக வருகிறாராம்? அவபக்தியாய் பேசின பாவிகளை கண்டிக்கிறதற்காக அவர் வருகிறாராம். இதுவே இந்த பெத்தானியாவிலிருந்து புறப்படுகிற ஊர்வலம் எங்கே நிறைவு பெறுது அப்படின்னா, எருசலேம் ஆலயத்தில். இந்த எருசலேம் ஆலயத்தில் புறா விற்கிறவர்களுடைய ஆசனங்களை கவிழ்கிறார். என்னுடைய வீடு தேவனுடைய வீடு, ஜெப வீடு என்பதா எழுதப்பட்டிருக்குது, அதையோ நீங்கள் கல்லர் குகையாய் மாற்றினீர்களே அப்படின்னு சொல்லி சவுக்கு இருக்காது, சவுக்க உண்டு பண்ணி அவர்களை அடைத்தார். ஆசனங்களை கவிழ்த்து போடுகிறார். ஒரு பக்கம் அற்புதங்களை செய்கிறவர் தான், சமாதான கர்த்தர் தான். அதுவே ஆலயத்தை கல்லர் குகையாக மாற்றும் பொழுது தேவன் சவுக்கை உண்டு பண்ணினார். தேவஜனமே, பஸ்கா பண்டிகைக்கு பிற பண்டிகைகளுக்கு வரக்கூடிய யூதர்கள், இஸ்ரவேலர்கள் அந்த இடத்துல பலிக்காக புறாக்களை, ஆடுகளை, காளைகளை அங்கிருந்து எடுத்துகிட்டு வர்றது கஷ்டம். அதனால் இங்கே வந்து வாங்கிக்கலான்னு சொல்லி வருவாங்க. ஆனால் இந்த இடத்துல அவங்க என்ன செய்வாங்க? அதிக விலைக்கு விற்கிறது. அப்போ ஏழைகள் அதை வாங்கி பலி செலுத்த முடியாது. அப்போ இந்த ஜனங்கள் ஆண்டவர்கிட்ட வருவதற்கு இவர்கள் தடையாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி சவுக்க உண்டு பண்ணி அடிக்கிறத பார்க்க முடியும். யூதாவின் புஸ்தகத்தில் அவபக்தியாய் பேசின பாவிகளை கண்டிக்கிறதற்காக வருவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நியாய தீர்ப்பு முதலாவது துவங்குகிறதே சபை தான். வாசிக்கலாம். 1 பேதுருவின் புஸ்தகம் 4:17. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாய் இருக்கும்? தேவனுடைய நியாய தீர்ப்பு முந்தி அவருடைய வீடாக சபையில தான் துவங்குகிறார். நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பாவியும் அவபக்தியான மனுஷன் எங்கே நிலைநிற்க முடியும்? வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் 7 சபைகள் அவர் விசாரிக்கிறத பார்க்க முடியும். தேவஜனமே, அவருடைய முதல் வருகை கழுத மேலே பவனி வந்தார், சமாதான கர்த்தராக வந்தார். ஆனால் 2வது முறை ரட்சிக்கிறதற்காக இல்லை, பரிசுத்தவான்களை சேர்த்து கொள்வதற்காகவும் நியாய தீர்ப்பை வெளிப்படுத்தும்படியா அவபக்தியான மனுஷர்களை நியாயம் தீர்க்கும்படி வருவார். இன்னைக்கு உலகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கான அடையாளங்கள் எங்கும் நம்ம பார்க்குறோம். இப்போ அதிகமாக ஊழியக்காரர்கள் பேசக்கூடிய காரியமே
போருடைய காரியங்களை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுடைய போர். இதனால் கேஸ், டீசல், பெட்ரோலோட தட்டுப்பாடுகள் வருது. இன்னும் பலர் பேசுகிறாங்க, ஒரு வேளை மறுபடியும் லாக்டவுன் வருமா, என்ன செய்கிறது? தேவஜனமே, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. லாக்டவுன் வரலாம், பஞ்சம் வரலாம், போர் வரலாம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளை தேவன் எகிப்து தேசத்தில் 10 வாதம் வந்துச்சு. எகிப்தியர்களை தான் அந்த வீட்டுக்குள்ளே போச்சே தவிர இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே உள்ளே வர முடியல. இந்த நாட்களில் நீங்கள் ஆண்டவரோட சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது நியாய தீர்ப்பு முதல்ல சபையில் தான் துவங்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சமாதான கர்த்தர் தான். ஆனால் அதே ஆண்டவர் ஆலயத்தில் தவறு நடக்கும்போது சவுக்கை உண்டு பண்ணி ஆசனங்களை கவிழ்த்தார். இயேசு கிறிஸ்துடைய வருகை ரொம்ப ரொம்ப சமீபமாக இருக்குது. பார்க்குறோம் எல்லா இடத்துலையும் போருடைய அபாயங்கள். நம்மளுடைய தலைவர்கள் சொல்லி கொண்டிருக்காங்க, அரசியல் தலைவர்கள், இப்போதைக்கு இந்த வார் முடிகிற மாதிரி இல்லை, எத்தனை வருஷம் செல்லும் தெரியாது. 2023 இஸ்ரவேலுடைய மலைகளுக்கு விரோதமாக ஆரம்பித்த போர் கடைசி வாரா இது வரலாம் என்று எல்லா வேத ஆய்வாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆண்டவருடைய வருகை எப்போ வேணா இருக்கலாம். நீங்கள் ஆயத்தப்படுங்க, உங்கள் குடும்பத்தை ஆயத்தப்படுத்துங்க. அவருடைய ஜனங்கள் துதி செலுத்தினது போல இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் துதியோட உங்களை பரிசுத்தத்துக்காக ஒப்பு கொடுத்து நீங்கள் காத்திருக்கும் பொழுது ஆண்டவரோட வருகை எப்போ வந்தாலும் அல்லது தாமதிச்சாலும் உங்களை ரட்சிக்கிறதற்கு, உங்களை போஷிக்கிறதுக்கு, உங்களை நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். கண்களை முடிச்சு போய்க்கலாம். அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோகத்தின் பிதாவே, இன்றைக்கி கிறிஸ்துவோடைய பவனியை நாங்கள் நினைவு கூறுகிற அதே வேளையில் உங்கள் 2வது வருகைக்கும் ஆயத்தமாக வேண்டிய அப்பா கடைசி நாட்களில் நாங்கள் இருக்கிறோம். போருடைய அபாயங்களை கேள்விப்படுகிறோம். அடுத்ததாக மிகப்பெரிய ஒரு பஞ்சம் வரும் என்று உலகத்தில் ஐநா எச்சரித்து கொண்டே இருக்கிறதப்பா. பஞ்சம் வரலாம், போர் வரலாம், இன்னும் கடுமையான சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் உண்மை தேடுகிற பிள்ளைகளை நீர் ஒருபோதும் கைவிடாத தேவன். இந்த கடைசி நாட்களில் அநேகம் காரியங்களை கேள்விப்படுகிறதுனால உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள பயம் வராதபடி பரிசுத்த வேதாகமத்தில் பயப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன்னு சொன்ன தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள தகப்பனே இந்த கடைசி நாட்களில் பரிசுத்தமாகவும் துதிக்க ஆயத்தமாகவும் பிள்ளைகள் ஆண்டவரே ராஜா நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். இன்னும் தகப்பனே உங்களுடைய வருகையில் இந்த செய்தி கேட்குற ஒருவராகிலும் நாங்கள் கைவிடப்படக்கூடாது. உங்கள் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட உதவி செய்யுங்க, ஆசீர்வாதங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.